ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் ரோட்டில் நடக்கிற ரொம்ப வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். ரோட்டோரத்தில் ஒருத்தர் பெரிய பையோடு நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. காரு பைக் இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போது இவர் பையை தோளில் தூக்கி போட்டு சரி பண்ணியிருக்கிறாரு. அது பக்கத்தில் வந்து அந்த லேடி மேலே பட்டுடுச்சு. இந்த லேடி பைக்கோடு சேர்ந்து சரிஞ்சு விழுந்துட்டாங்க பாருங்க ரோட்ல. ஆனா அவர் இதுக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்து போறாரு. நல்ல வேளை ரோட்ல வேற எந்த காரும் வராததுனால கீழே விழுந்ததோட உடனே எந்திரிச்சிட்டாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோ நம்ம பாக்குறது, ராத்திரி நேரத்துல ஒரு ட்ரக் வேகமா வந்துட்டு இருக்கு. வந்த வேகத்துல இந்த கட்டடத்து மேலே தட்டி எப்படி புரண்டு விழுந்திருக்கு பாருங்க. பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். ஆனா டிரைவருக்கு எதுவும் ஆகல. அவர் அப்படியே கதவை திறந்து வெளியே வந்து சேர்ந்துட்டாரு. இந்த ட்ரக் தான் அப்படியே அப்பளம் மாதிரி நொறுங்கி போச்சு. இதை பார்த்து பக்கத்துல இருக்கிற எல்லாரும் வேகமா ஓடி வந்திருக்காங்க. ஆள் இல்லாத இடத்துல மோதி விழுந்ததுனால எதுவும் ஆகல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, ஒரு கார் வேகமா போயிட்டு இருக்கு. எதிரில் ஒரு கார் வெள்ளை நிறத்துல வந்திருக்கு பாருங்க. வரும்போதே அப்படி புரண்டு தான் வந்துட்டு இருக்கு. இதை பார்த்ததும் இங்க இருக்கிற பஸ் அப்படியே நின்றுடுச்சு. கார் 3 தடவையாவது கர்ணம் போட்டு தான் விழுந்திருக்கு. அதுல டயரே கலண்டு ஒரு பக்கமா போயிடுச்சு. ஆனாலும் உள்ள இருந்தவருக்கு எதுவும் ஆகல. மெதுவா கதவை திறந்துட்டு வெளியே வந்து சண்டைக்கு ரெடி ஆயிட்டாரு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவம் தான். வரிசையா நிறைய கார் போயிட்டு இருக்கும் போது பின்னாடி ஒரு ட்ரக் பாருங்க, அப்படியே ஒரு தாறுமாறா வந்திருக்கு. எந்த வேகத்துல போகுது அப்படின்னு யாராலையும் கணிக்கவே முடியல. அப்படியே சரிவா வந்து ஒரு பக்கமா விழுந்து நெருப்பு புகையும் வர ஆரம்பிச்சிருக்கு. இதே மாதிரி இங்க இந்த வீடியோ ரோட்டோரத்துல இவர் நின்றுட்டு இருக்கிறாரு. வண்டி ஒண்ணு தாறுமாறா வேகமா ஓடிட்டு இருக்கு. ஆளே இல்லாம. ஆள் இல்லாத இந்த வண்டியை பிடிக்கிறதுக்காக எல்லாரும் பின்னாடியே ஓடுறாங்க. ஆனா ரோட்ல எதிரில் யாரும் வராததுனால நல்லதா போச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு ட்ரக் வரதை தான் பாக்குறோம். இந்த இடத்துல திரும்பும் போது அப்படியே கரெக்டா அந்த கட்டடத்திலே வந்து தட்டி இருக்கு. தட்டின வேகத்துல கட்டடம் தான் தாறுமாற இடிஞ்சிடுச்சு. இதை பார்த்ததும் எல்லாரும் வேகமா ஓடி வந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த இடமே வேற மாதிரி மாறிடுச்சு பாருங்க. ஆனால் டிரைவருக்கு எதுவும் ஆகலை, பத்திரமா வெளியே இறங்கி வந்துட்டாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது, ஒரு ட்ரக் ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கு. இந்த இடத்துல திரும்பும் போது இப்படி நடக்கும் அப்படின்னு நினச்சி கூட பார்க்கல. பின்னாடி காரில் போயிட்டு இருந்தவர் இதை வீடியோவாக பதிவு பண்ணியிருக்கிறாரு. போன ட்ரக் அப்படியே சரிஞ்சு விழுந்து கிடக்குது பாருங்க. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது, ராத்திரி நேரத்தில் காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு யானை ஒரு காலை தரையில வைக்க முடியாத அளவுக்கு நின்றுட்டே இருக்குது. அந்த இடத்த விட்டு அசைகிற மாதிரி இல்லை. யானைக்கு ஏதோ அடிபட்டிருக்கு போல, அதனால இந்த இடத்த விட்டு நகராமல் நிற்குது. எங்கே இந்த வீடியோவில் பாலத்துக்கு அடியில் நடக்கிற வித்தியாசமான சம்பவத்தை தான் பார்க்குறோம். நிறைய பறவைகள் எல்லாமே பாலத்துக்கு அடியில் வந்து அதிலே பறந்து விளையாடிட்டு இருக்கு. ஏதாவது மீன்களை பிடிக்கிறதுக்காகவே பாலத்துக்கு அடியில் வந்திருக்கும் போல. அந்த இடம் கொஞ்சம் நிழலாக இருக்கிறதுனால நிறைய மீன்கள் அதில் வந்து ஒதுங்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை பிடிக்கிறதுக்காகவே இப்படி ஒரு டெக்னிக். ஆனால் இவ்வளோ வேகமாக ஓடுற தண்ணியில் மீனை எங்கே தேடி பிடிக்க முடியும்? ஆனாலும் எந்த பறவைகளும் பாலத்தை விட்டு வர மாதிரி தெரியல. அது இந்த வீடியோவில் ஒப்புசம் அப்படிங்கிற ரொம்ப ஆச்சரியமான ஒரு விலங்கு தான் பார்க்குறோம். இது தன்னோட 10-15 குட்டிகளை முதுகிலே தான் சுமந்துட்டு போகுமா. இந்த குட்டிகள் கொஞ்சம் வளர்ற வரைக்கும் இப்படிதான் தூக்கிட்டு போகும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தன்னாலே குட்டி கீழே இறங்கிரும். அடுத்தது இங்க இந்த வீடியோல ரொம்ப அதிசயத்தை தான் பாக்குறோம். ஒரு கோழி முட்டை இடுறத பார்த்துருப்போம். ஆனா இப்படி ரெட்டை முட்டை இடும் அப்படிங்கறது நம்பவே முடியல பாருங்க. பார்த்தவராலும் நம்ப முடியல. இது எப்படி நடந்தது அப்படின்னு கோழியை ஆச்சரியமா பார்த்துருக்கிறாரு. ஒரு முட்டைக்குள்ள 2 கரு பார்த்துருப்போம். ஆனா 2 முட்டையே ஒட்டி வரும் அப்படிங்கிறதெல்லாம் இப்பதான் தெரியுது. பார்த்து வாயடிச்சு போனாங்கன்னு தான் சொல்லணும். அந்த மாதிரி ஒரு நம்ப முடியாத காட்சி. முட்டையை பாதுகாத்து வச்சாதான் யாரும் நம்புவாங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, குளம், ஆறு இதெல்லாம் எப்படி மாசுபடுதோ அது மாதிரி கடல்ல நிறைய தள்ளி வரதை தான் பாக்குறோம். அலை அடிக்கும் போது கால் நினைக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அந்த அலையே நுரையா வந்தா எப்படி இருக்கும் பாருங்க. தண்ணியில ஏதாவது கலந்துருந்ததுன்னா இப்படி வித்தியாசமான காட்சியை பார்க்க முடியும். கரை முழுக்க நுரையா தான் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த வேன் நல்லா தான் போயிட்டு இருக்கு. ஆனா பின்னாடி வந்த கார் பாருங்க. இந்த கார் தாறுமாறா வந்து வேன் மேல மோதினதுனால வேனும் தாறுமாறா கீழே விழுற மாதிரி ஆயிடுச்சு. காரோட வேகத்துக்கு வேனும் சேர்ந்து விழுற மாதிரி நிலைமை. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது, இந்த டிராக்டர் வைக்கோல் ஏற்றி கொண்டு போகுது. ஆனால் அந்த வைக்கோல்ல திடீர்னு நெருப்பு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. நிலைமையை தெரிஞ்சுக்கிட்ட டிரைவர் உடனே மொத்த வைக்கோலையும் அப்படியே ரோட்ல கொட்டிட்டாரு பாருங்க. இல்லைன்னா வண்டியும் சேர்ந்து நெருப்பு பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வைக்கோல்ல எவ்வளவு வேகமா நெருப்பு வரும் நமக்கு தெரியும். அதே வேகத்துல குபு குபுன்னு எரிய ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது இந்த வீடியோல வளர்ந்து வர செடியில நடக்கிற அதிசயத்தை பாருங்க. இந்த செடி யாரும் திருக்கி விட்ட மாதிரி அது பாட்டுக்கு மண்ணுக்குள்ள இருந்தே சுத்துது. பாக்குறதுக்கே நம்ப முடியலதான். ஒரு செகண்ட் எப்படி திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் நேரா நிக்குது பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது, ஓடுற ஆத்துல மீன்கள் எல்லாம் துள்ளி துள்ளி விளையாடுறத பாக்குறோம். ஒரே இடத்துல எவ்வளவு மீன்கள் துள்ளி துள்ளி விளையாடுது. திடீர்னு அந்த இடத்துல என்ன ஆச்சுதோ தெரியல. மீன்களால அந்த இடத்துல இருக்கவே முடியல. ரொம்ப சந்தோஷமாயிடுச்சோ என்னவோ. அடுத்தது இங்க இந்த வீடியோல பைக்ல உட்கார்ந்து இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம். இந்த வீட்டுல இருக்கிற 2 டாகும் வேகமா கத்த ஆரம்பிச்சிருக்கு. எதை பார்த்து கத்துதுன்னு பார்த்தா அங்க ஒரு பெரிய யானை ரோட்ல நடந்து வந்திருக்கு. இவ்வளோ பெரிய உருவத்தை திடீர்னு பார்த்ததுனால தான் இந்த 2 நாய்களும் இவ்வளோ தூரம் சத்தம் போட்டிருக்கு. அவரும் இதை பார்த்ததும் வீட்டுக்குள்ள ஓடி போயிட்டாரு. யானை அமைதியா நடந்து போகுது. இந்த வீடியோல பாக்குறது, கண்ணாடியை தூக்கிட்டு போகும்போது எப்படியாவது இப்படி ஒரு சம்பவம் நடந்துருது.
எவ்வளோ தூரம் பத்திரமா தூக்கிட்டு வந்தாங்க. கடைசி நொடியில் மாட்டிடலாம் அப்படின்னு நினச்ச நேரத்தில் எப்படி உடஞ்சிடுச்சு பாருங்க. ரொம்ப ரொம்ப உஷாராக தான் இருக்கணும் போல். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் மிஷினில் வேலை பார்த்துட்டு இருக்கிற ஒருத்தர் தான் பார்க்குறோம். கரெக்டாக அந்த பொருள் செதறி அவரோட முகத்திலே வந்து அடிக்கிறதுக்கு வந்திருக்கு. நல்ல வேலை ஹெல்மெட் போட்டிருக்கிறாரு. இதே மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த பெரிய பாரத்தை தூக்கி இந்த வண்டியில் வைக்கணும். இந்த ட்ரக்கில் ஏற்றுறதுக்கான வேலை தான் நடந்துட்டு இருக்கு. திடீர்னு அந்த பாரம் அப்படியே தொப்புனு கீழே விழுந்துடுச்சு பாருங்க. நல்ல வேலை அதை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருக்கிறவர் கொஞ்சம் தள்ளி நின்னதுனால அவர் மேலே படலை. கரெக்டாக அந்த ட்ரக்கில் ஏற்றிடும் அப்படின்னு பார்த்தா அது ஏற்றாமல் கீழே போட்டுடுச்சு. கொஞ்சம் எதிர்பார்க்காத சம்பவம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப நீளமான கண்ணாடி. இந்த கண்ணாடியை தனியாகவே தூக்கிட்டு போயிடலான்னு இவர் எதிர்பார்த்துருக்கிறாரு பாருங்க. எப்படியாவது கொண்டு போயிடலாம்னு நினைச்சாரு. ஆனால் இது 4 பேர் தூக்குனாலே எப்போ உடையலான்னு காத்துட்டு தான் இருக்கோம். ஒரு ஆள் தூக்குனா கண்ணாடி தாங்குமா அப்படியே நொறுங்கிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது மரம் அறுக்கிறதுக்கான மிஷின் தான். இதில் பெரிய மரக்கட்டையை கொண்டு வைக்கிறாங்க. இதை அப்படியே நேர்பாதியாக எடுக்கிறது தான் திட்டம். இந்த மாதிரி மிஷினில் வேலை பார்க்கும்போது மட்டும் ரொம்ப ரொம்ப உஷாராக இருக்கணும். அப்படி வேலை நடந்துட்டு இருக்கும்போது கட் பண்ணுற அந்த பிளேடு அப்படியே கலண்டு வந்துடுச்சு பாருங்க. எதிர்பார்க்கவே இல்லை. நல்ல வேலை ஆள் மேலே படலை. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ஏதோ இந்த செல்ஃப் எல்லாம் துடைக்கிறதுக்கான வேலையில தான் இருந்தார். அதுக்காக இந்த செல்ஃப் இப்படி ஒட்டுமொத்தமாக விழுந்து அவரை மாட்டி விட்டுருக்கு பாருங்களேன். எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. ஆனால் கேமராவில் பார்த்தா அவர் அவரோட வேலையை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கிறாரு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது கீழே விழுந்த அந்த வண்டியை தூக்கி எடுக்கிறதுக்காக 2 பெரிய கிரெயின் கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுவும் கனமான ஜேசிபி தான். 2 கிரெயினும் சேர்ந்து இந்த ஜேசிபியை ஆழமான பள்ளத்துலேருந்து தூக்கி எடுக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிரும் போல. அந்த ஜேசிபி என்னவோ வரவே மாட்டேன்னு திரும்ப திரும்ப பள்ளத்துக்குள்ளே தான் போகுது. அடுத்தது இந்த வீடியோவில் வேலை பார்க்குற இடத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். டவர் அளவுக்கு உயரமாக பெரிய இரும்பு கம்பி. இரும்பு டவர் திடீர்னு அந்த இடத்துல சரிஞ்சு விழுந்துடுச்சு பாருங்க. இத்தனை பேர் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல நல்ல வேலை யார் மேலேயும் படலை. இந்த வீடியோவில் மான்கள் எல்லாம் தண்ணி குடிக்கிறதுக்காக அந்த குளத்துல இறங்குறது தான் பார்க்குறோம். ஆனால் அந்த குளத்துல காத்திருந்திருக்கு ஒரு முதல்ல தண்ணிக்குள்ளே இருக்கிறத கண்டுபிடிக்கவே முடியாது. சரியான நேரத்தில் மான்கள் எல்லாம் உஷாராகி அந்த இடத்த விட்டு ஓடி வந்துடுச்சு பாருங்க. அது மாதிரி இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது காட்டு நாய் இந்த மானை வேட்டையாடலாமா அப்படின்னு அதை துரத்திட்டு பின்னாடி ஓடுறது தான். காட்டு நாயை தனியாக பார்க்கவே முடியாது. வரும்போதே ஒரு பெரிய கூட்டமாக தான் வரும். இந்த மான் ஓடி ஓடி வேற வழியே இல்லாமல் இந்த தண்ணிக்குள்ளே இறங்கியிருக்கு. ஆனால் உள்ளே இறங்கி போகிறதுக்கு இந்த காட்டு நாய்கள் தயாராக இருக்கு பாருங்க. இதே மாதிரி யானைகள் தண்ணி குடிக்கும் போது யானை குட்டியை குறி பார்த்து சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிற காட்டு நாய்களை பார்க்குறோம். இதை பார்த்தது பெரிய யானை வேகமாக ஓடி வந்து துரத்த ஆரம்பிச்சிருக்கு. 1 2 இல்லை, ஒரு கூட்டத்திலே 20 30 காட்டு நாய்களை பார்க்க முடியும். அதையும் சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் ராத்திரி நேரத்தில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இது எல்லாமே காட்டு மாடுகள். இந்த மாடுகளை சுற்றி சுற்றி வந்துட்டு இருக்கிற சிங்கங்களை தான் பார்க்குறோம். கூட்டமாக இருக்கிற சிங்கங்களுக்கு மாடு கிடைச்சதுன்னா பெரிய விருந்தா இருக்குமா. அதனால தான் அது பெரிய இறைகளை வேட்டையாடுறதுக்கு விரும்பும். ஆனால் இந்த காட்டு மாடோட சத்தத்தை கேட்டு மற்ற காட்டு மாடுகள் எல்லாம் அந்த இடத்துக்கு வேகமாக ஓடி வந்திருக்கு. அமைதியான காட்டில் பகலும் ராத்திரியும் ஒவ்வொரு நிமிஷமும் உஷாராக தான் இருக்கணும். இந்த வீடியோவில் கடலில் நடக்கிற சம்பவத்தை தான் பார்க்குறோம். இங்கே நம்ம பார்க்குறது பஃபர் ஃபிஷ். இது பார்க்குறதுக்கு சாதாரண மீனாக தான் இருக்கும். ஆனால் பக்கத்தில் யாராவது எதிரிகள் வர்றாங்கன்னு தெரிஞ்சால் தன்னோட உடம்ப அப்படியே ஊதி பலூன் மாதிரி மாற்றிடும். எதிரிகளை பயமுறுத்துறதுக்காக இப்படி ஒரு டெக்னிக்கை பயன்படுத்துமா. அதோட இந்த மீன் விஷத்தன்மை வாய்ந்தது. இதையெல்லாம் மீறி இந்த மீன் அந்த பஃபர் ஃபிஷ்ஷை எப்படியாவது பிடிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குது. உருண்டையாக இருக்கிறதுனாலே அப்படி நழுவி போகுது. பிடிக்கிறதுக்கே சிரமம் தான்.